உடல் இனிது யாழ் இனிது என்பார். குழந்தைகளின் நலனை எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா கூட குழந்தைகளை பார்க்குறப்ப பார்த்தீங்க எல்லாமே மறந்து அந்த அளவுக்கு குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் என்று குற்றங்களை மறந்து மனத்தால் ஒன்று குழந்தையை நம்ம திட்டினாலும் சிரிக்கும், நல்லா பேசினாலும் ஆட்டிக்கிட்டே தம்பதியர் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கர்ப்பதானம்னு சொல்கிறது. ஆணோட அந்த விதை தான் பெண்ணுக்கு அந்த கர்ப்பத்தை தானம் பண்ணது. அதுதான் கர்ப்பதானம்னு இந்து தர்ம சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டிங்கன்னா கர்ப்பதானத்திற்கு நீங்கள் பெண்ணோட தாம்பத்தியம் குழந்தை பெற்றுவதற்கு உகந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி, மிருகசீரிடம், பூரம், பூராடம், பூரட்டாதி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுசம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உகந்த நட்சத்திரங்கள். தாம்பத்தியம் செய்து கொள்ள இந்த நட்சத்திரத்தில் தாம்பத்தியம் நீங்கள் வச்சுக்கணும். அன்றைக்கி என்ன மாதிரி திதி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா துவிதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, துவாதசி, திரையோதசி இந்த மாதிரி திதி இருக்கிற மாதிரியும் இந்த நட்சத்திரங்கள் வர மாதிரி பார்த்துக்கணும். கிழமைகள் பார்த்திங்க அப்படின்னா திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகள் சுபமான கிழமைகளாகும். அன்னைக்கு டிரான்சிட் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் நல்ல லக்னமாக இருக்கணும். நல்ல லக்னம் என்ன? ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி, துலாம் லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த மாதிரி நீங்கள் அந்த லக்னத்தை பார்த்துக்கணும். குறிப்பாக அதில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தாம்பத்தியம் வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கணும். அது போக நீங்கள் பெண் மாதவிடாய் முடிஞ்சு 5 நாட்களுக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தாம்பத்தியம் வச்சிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் தான் அன்றைக்கி தான் அந்த சிப்பிக்குள்ளே அந்த நீர் போகிறப்ப முத்தா மாறுறது. சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் தாம்பத்தியம் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு உண்டான கன்சீவ் ஆவதற்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுபோக மாதவிடாய் முடிஞ்சு எந்த நாட்களில் நீங்கள் தாம்பத்தியம் வச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் உண்டு. இது மாதிரி தப்பாக செய்கிறதுனால தான் உடல் ஊனமுற்ற குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மது அருந்தி விட்டு தாம்பத்தியம் பண்ணுறதுனால தான் திருநங்கை போன்ற குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புள்ளதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுபோக தாம்பத்தியம் செய்கின்ற பொழுது அந்த பெண் யாரை நினைக்கிறாளோ அது போன்ற குழந்தைகளும் அந்த 30 நாட்களுக்குள் தாம்பத்தியம் செய்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட 3 தினங்கள் அவர் யாரை பார்க்கின்றாரோ அது மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தால் 9443819269 என்ற எண்ணுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.